கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஞான ஸ்நானத்தை குறித்ததான சத்தியத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். பலர் ஞான ஸ்நானத்தை குறித்து பலவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, ஞான ஸ்நானம் கொடுப்பவர் யார்? ஞான ஸ்நானம் கொடுப்பவர் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தான். இவன் எப்படிப்பட்டவன்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவன். வேதத்தின்படி பரிசுத்த ஆவி பெற்றவர்களே ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவி பெற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாரா? அவர் பரிசுத்தாய் பெற்றாரா? வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். வேதம் சொல்லுங்க, கவனிங்க. இயேசு யூதேயாவில் சஞ்சரிக்கும் போது அங்கே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அப்படியானால் அவர் பரிசுத்தாய் பெற்றவரா? ஆம், அவரும் பரிசுத்தாய் பெற்றவரே. எப்படி என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வேதம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். அப்பொழுது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவி பெற்றவரே, பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்றவரே. அதனால அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சீஷர்கள் கொடுத்தார்களா? வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். இங்கே வேதம் சொல்றது கவனிங்க. யூதேயாவில் இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்பதை பரிசேயர் கேள்விப்படுறாங்க. உடனே இயேசு என்ன பண்றாரு? அங்கிருந்து கலிலேயாவுக்கு போறாரு. கலிலேயாவில் சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். சீஷர்கள் பரிசுத்தாவி பெறலையே, எப்படி அப்போ அவங்க ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்லுது, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார், பிதாவும் ஆவியானவரும் மேலே இருக்கிறாங்க. இந்த மூவரில் ஒருவராகிய இயேசு சீஷலோடு கூட இருந்தபடினாலே சீஷல் கொடுத்தார்கள். ஏனால் அதுவரைக்கும் பரிசுத்தாவி அருளப்படவில்லை. ஆனால் இயேசு, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூவரில் இயேசு, குமாரனா இயேசு இவர்களோடு கூட சீஷலோடு கூட இருந்தபடினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனால் இயேசு போகும்போது சொல்லிட்டு வர்றாரு. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான்,
நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்தவர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போயிடாதீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் இங்கே இருங்க, சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவீர்கள், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போது 120 ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க, மேல் வீட்டறையில் கூடியிருக்காங்க. இப்போ நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இறங்குறார். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்போது பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாங்க. ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2ம் அதிகாரம் 41ம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த பரிசுத்தாவி பெற்ற அவர்கள் 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. பரிசுத்தாவி பெறாத வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேமில் மட்டும் இருங்க, அமைதியாக இருங்கன்ட்டார். அவங்க எந்த ஊழியமும் செய்யலை. ஆனால் 50வது நாளில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படி பரிசுத்தாவி பெற்றவர்களே 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்படியானால் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு தகுதி என்ன? பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். யார் வேணாலும் ஞானஸ்நானம் கொடுத்துடலாங்க, அப்படியே இல்லை, அப்படியா இல்லை. கவர்மெண்ட் ரூல் படி பிஏ பிஎட் படித்த அதில் வந்து செகண்ட் டிகிரி படித்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க என்கிட்ட இந்த பையன் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைவேட்டாக படித்தான், இவன் 6ஆம் வகுப்புலையும் சேரலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது செல்லும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்கலாம், அதில் வந்தால் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வந்தால் டாக்டராக இருக்கலாம், அவங்க என்கிட்ட இந்த பையன் படித்தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா செல்லாது. ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது அவங்கள தான். பிஎஸ்சி பிஎட் படித்தவங்களையோ செகண்ட் டிகிரி படித்தவங்களையோ அவங்க வேலை பார்த்து ரிட்டையர் பண்ணால் அவங்க கொடுத்தா சர்டிஃபிகேட் சொல்லும், அது கவர்மெண்ட்டே ஒத்துக்குது. அப்படியே யார் வேணாலும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம், இல்லவே இல்லை. வேதம் ஒத்துக்கிறது பரிசுத்தாய் பெற்றோர்கள் மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்.